தமிழ்நாடே கேள்விப்பட்டிராத அதிரடி விலை குறைப்பு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். எஸ்ஐஆர் ஆதரவு எதிர்ப்புங்கிறத திமுக ஆதரவு எதிர்ப்புன்னு பார்க்க கூடாது. ஓட்டிங் வந்து அடிப்படை உரிமை. நீங்க ஓட்டரா இல்லைன்னா இட் இஸ் சிவில் டெத். திமுக எதிரான சரின்னு கூட நான் நினைக்கல. இதுல எல்லா கட்சியும் பாதிக்கப்படும். அதை வச்சு இந்த நாட்டோட பிரதமர்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு, ரைட்டுங்களா? அப்ப அது தப்புன்னா என் ஓட்டை எனக்கு திருப்பி கொடுங்க, பிரதமரை ரிசைன் பண்ணிக்கோங்க. முன்னாடி தேர்தல் ஆணையர் இருக்காருல்ல, அர்ச்சனா பட்நாயக், அவங்களோட பேரு நம்பரு எல்லாம் எஸ்ஐஆர்ல இருக்கா? ஸ்டாலின் பேர் இருக்கானே எனக்கு தெரியல. வியாபாரமா இருக்கீங்க தேர்தல. நீங்க எந்த அப்ஜெக்ஷன் அதை வச்சு கவலைப்பட போறதே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்து உச்ச நீதிமன்றம் தூங்குதுங்க. அப்ப எப்படி இந்த நாட்டில் வந்து அமைப்புகள் பேர்ல நம்பிக்கை வரும்? தொடர்ந்து அரசியல் படிப்போம், பேசுவோம், விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனல் நியூஸ் ஃபோக்கஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைக்கு நம்முடன் அரசியல் பேசும் சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் அன்பு சார். எஸ்ஐஆர் விவகாரம் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய விஸ்வரூபம் எடுத்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். ஆளும் மாநில முதல்வர் வந்து அதை பற்றி வெளிப்படையாக பல்வேறு குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. அதை வந்து ஒரு படிச்சவங்களாலேயே அந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாகவும் ரொம்ப குழப்பம் நிறைஞ்ச விஷயமாவும் இருக்கு அப்படிங்கிறாரு. ரொம்ப சீரியஸான இடத்துல இந்த சப்ஜெக்ட் நடந்து போயிட்டு இருக்கு. இது சார்ந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட இருக்கு. பிரதான எதிர்க்கட்சியின் அதிமுகவும் இதுல தங்களோட ஒரு வழக்குதாரர் தங்களும் வந்து இணைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டா பார்த்துட்டு இருக்கோம். இந்த சப்ஜெக்ட் எப்படி நகருது, நீங்க இதை எப்படி பாக்குறீங்க சார்? எஸ்ஐஆர் ஆதரவு எதிர்ப்புங்கிறத திமுக ஆதரவு எதிர்ப்புன்னு பார்க்க கூடாதுங்க. என்ன காரணம்னா, ஓட்டிங் வந்து அடிப்படை உரிமை. நீங்க ஓட்டரா இல்லைன்னா இட் இஸ் சிவில் டெத். செத்ததுக்கு சமம் ஆக்சுவலா ஓட்டரா இல்லைங்கிறது. என்ன காரணம்னா, வாக்காளனா இருக்கிறதா இந்த நாட்டோட இந்திய குடிமகனோட வேலை, கடமை. ஓட்டு போடுறதும் கடமை, ஓட்டு போடாமலும் இருக்காங்க. அந்நிய ஊடுருவல்காரர்கள் அது எங்கேயோ இருக்கலாங்க, நான் இல்லைன்னுலாம் சொல்லலை. அதுக்காக வந்து இத்தனை கோடி ஜனங்களையும் வாட்டி வதைக்கிறாங்க. அதுதான் நான் அப்படிதான் பார்க்கிறேன். ஏன்னா காரணம், நானே வந்து என்னோட பேரை வந்து வாக்காளர் பட்டியல், இப்போ இது வந்து என்னோட வாக்காளர் அடையாள அட்டை, ரைட்டுங்களா? டேட் ஆஃப் இஷ்யூ என்ன? 1/1/2006. இசிஐ வெப்சைட்டுக்கு போறேன். எனக்கு இன்னும் எனுமரேஷன் ஃபார்ம் வரல. நான் அதுக்கு முந்தையே நம்ம செய்வோமே அப்படின்னு சொல்லி இசிஐ வெப்சைட்டுக்கு போனேன். இசிஐ வெப்சைட்ல சர்ச், நம்ம நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம், எபிக் நம்பரை வச்சு, பேரை வச்சு சர்ச் பண்ணலாம். எலக்டோரல் ரோல், எலக்டோரல் ரோல்னா என்னன்னா வாக்காளர் பட்டியல். இந்த வாக்காளர் பட்டியலை நம்ம எவ்ரி இயர், ஒவ்வொரு வருடமும் அதை புதுப்பிக்கிறோம். கடைசியா நம்ம வாக்காளர் பட்டியல் புதுப்பித்தது இந்த ஆண்டு முதல்ல. ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பும் சரிபார்க்கிறோம். சரிபார்த்தல், புதுப்பித்தல், டெலிஷன், அடிஷன் எல்லாம் அதுல வந்துருங்க. அப்ப நம்ம கையில ஸ்டேட் வாக்காளர் பட்டியல், ஆல் இண்டியா வாக்காளர் பட்டியல், ஒவ்வொரு ஸ்டேட் வைஸா எல்லாத்தையும் இருக்கும். வாக்காளர் பட்டியலில் உங்க பேர் இருக்கானா? கண்டிப்பா இருக்கும். ஏன்னா நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்க, உங்களுக்கு நம்பர்லாம் இருக்கும். அப்படியே அதே சர்ச்சை வந்து எஸ்ஐஆர்ல உங்க பேர் இருக்கா அப்படின்னு பாத்தீங்கன்னா இருக்காது. என்ன காரணம் அப்படின்னா, வாக்காளர் அடையாள அட்டை எண்ணு நமக்கு வரும்போதே வந்து 2006 தான். எஸ்ஐஆர் வந்து 2002, 2003, 2004, 2005 சொன்னீங்கன்னா இருக்க வழியே இல்லைங்க. எலக்டோரல் ரோல்ல பேர் இருக்கும், எஸ்ஐஆர்ல பேர் இருக்காது. அப்போ நீங்க நேம் வைஸ் சர்ச் பண்ணாலும் இதே நிலைமை தான். எனுமரேஷன் ஃபார்ம் வரணும். இப்போ வந்து அதை நீங்க ஃபில்அப் பண்ணணும். எனுமரேஷன் ஃபார்ம் ஃபில்அப் பண்றதுல 1000 குழப்பம் இருக்குங்க. அதுல இருக்கிற சில பாகம், எண் இதெல்லாம் வந்து வாக்காளர் அடையாள அட்டையில பார்த்த உடனே கண்டுபிடிக்கிற மாதிரியான வழி இல்லை, அதுல சுத்தமா இல்லை. நம்ம தேர்தல் ஆணைய வெப்சைட்ல போய் அவங்க கேட்குற சீரியல் நம்பர், பாகம், எண்ணு இதெல்லாம் நம்ம பேருக்கு நேரம் கண்டுபிடிச்சு அதை வந்து நான் ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிருக்கேன் அதை ஃபில்அப் பண்றதுக்கு. ப்ரீ ஃபில்டு அப்படின்னு சொல்றாங்க. ஏற்கனவே அது வந்து ஃபில்அப் ஆகியே உங்களுக்கு வந்துருங்க, நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டியது இல்லை, ரைட்டு. ப்ரீ ஃபில்டு நான் எடுத்துக்கிறேன். அப்போ ஆன்லைன்ல எனுமரேஷன் ஃபார்மை அப்படியே சப்மிட் பண்றதுக்கு, ஆன்லைன்லேயே ஃபில்அப் பண்ணி சப்மிட் பண்றதுக்கு வழி இருக்கானா? கிடையாது.
எனுமரேஷன் ஃபார்மை நீங்கள் பிடிஎஃப் டவுன்லோடு பண்ணி அப்புறம் எல்லாத்தையும் நிரப்பி ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணணும். இன்கம் டேக்ஸ் ஃபார்முக்கு இதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. இன்கம் டேக்ஸ் ஃபார்மில் நம்ம ஆன்லைனில் ஃபில்அப் பண்ணிட்டே வரலாங்க. திடீர்னு நெட்டு கட்டாச்சா கூட சேவ் போட்டிருப்பீங்க, சேவ் ஆகி அது அந்த இடத்துல இருக்கும். அப்புறம் 2 நாள் கழிச்சு 3 நாள் கழிச்சு ஏதோ ஒரு வேலை வந்துருச்சு, குறிப்பிட்ட தேதிக்குள்ள நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே சப்மிட் பண்ணிடலாம். டாக்ஸேஷன் என்ன காரணம்னா அது ஒரு பேங்க் வழியாக போகுது. இது வந்து அப்படியான ஒரு விஷயம் இல்லை. அப்போ உங்களோட பிஎல்ஓ வந்தாதான், எனுமரேஷன் ஃபார்ம் கொண்டு வந்து வந்தா பிறகுதான் நீங்க வேலை ஆரம்பிக்க முடியும். நீங்க எனுமரேஷன் ஃபார்மை பிடிஎஃப்ல டவுன்லோடு போட்டு ஆன்லைன்ல பண்ணலாம். அதெல்லாமே பயங்கரமான கஷ்டங்க. சாதாரண ஜனங்களுக்கு முடியவும் முடியாது. எனக்கே நானே காலையில இருந்து ஒரு 1.5 மணி நேரம் போராடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன். என் மொபைல் நம்பரும் எதையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அவ்வளவுதான். அது ஒரு ஆஃபர் மாதிரி அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆன்லைன்லயும் அந்த வசதியும் ஏற்படுத்தின அப்படின்ற மாதிரி. நீங்க ஆன்லைன்ல போய் தயவுசெய்து செக் பண்ணி பாருங்க. தேர்தல் ஆணையர், நம்ம தமிழ்நாடு தேர்தல் ஆணையரோட பேரு, ஓட்டு எல்லாம் எங்க இருக்குன்னு கேளுங்க. தெரியல. தமிழ்நாடு தேர்தல் ஆணையர் இருக்காருல்ல ஒருத்தர், ஒரு லேடி அர்ச்சனா பட்நாயக், அவங்களோட பேரு நம்பரு எல்லாம் எஸ்ஐஆர்ல இருக்கா? ஸ்டாலின் பேர் இருக்கானே எனக்கு தெரியல. என்ன காரணம்னா 2001 இருந்து 2005 வரைக்கும், ரைட்டுங்களா? 2001 ஜெயலலிதா ஆட்சி வந்த காலகட்டம். அப்ப நாங்க எப்படி ஓட்டு போட்டுட்டு இருந்தோம்னா, வீடு வந்து பூத் ஸ்லிப் கொடுப்பாங்க. பூத் ஸ்லிப்பை எடுத்துட்டு நம்ம, நீங்களே அப்படித்தான் போட்டிருப்பீங்க, பூத் ஸ்லிப்பை எடுத்துக்கிட்டு நம்ம வாக்கு சாவடிக்கு போவோம். வாக்கு சாவடியில் இருக்கிற கட்சி அலுவலர்கள் மற்றவங்க எல்லாரும் அதை வச்சு நம்மளை வெரிஃபை பண்ணிட்டு ஓட்டு போட சொல்லுவாங்க. ஆதார் கார்டு இல்லாத காலம் அது, ஓட்டர் ஐடியும் இல்லாத காலம். ஓட்டர் ஐடியே கிடையாதுங்களா இப்போ? ஓட்டர் ஐடி 2006 தானே எனக்கே இஷ்யூ ஆகுது. 25 வருஷமா நான் ஒரே அட்ரஸ்ல இருக்கேன். அட்ரஸ்லாம் மாறல. 25 இயர்ஸா இதே அட்ரஸ், கவர்மெண்ட் பில்டிங். எங்க பில்டிங்ல இது வரைக்கும் யாருக்குமே வரல. சரி வந்துரும்னு நான் நினைக்கிறேன். ஆனா 3 வாட்டி வரணும். இப்பமே 1 வாரம் முடிஞ்சு போச்சு. 3 வாட்டி எப்படி வர போறாங்க? எங்க ஏரியால கொசு மருந்து அடிக்கிறதுக்கு வருவாங்க. அவர்கிட்ட கேட்டேன், சார் நாங்க தான் சார் போய் ஃபார்ம் கொடுத்துட்டு இருக்கோம், ரொம்ப பெரிய கஷ்டம் சார், நீங்களாம் பரவாயில்ல சார், கீழே இருக்கிறவங்க ஓட்டேரி இங்கெல்லாம் இருக்கவங்களுக்கு ஒண்ணுமே புரியல, சண்டை தான் நடக்கு ரெகுலரா. ஏங்க சண்டை பண்ணும்? ஓட்டு போட்டா போடட்டும், போடாட்டா விட்டுறலாம் சார். ஓட்டர் லிஸ்ட் வச்சு தானே சார் நாளைக்கு ரூபா கொடுப்பாங்கன்னு ஒரு அடிப்படை கேள்வியை கேட்கறது. சாதாரண ஜனங்க ஓட்டர் லிஸ்ட்ல பேர் இல்லைன்னா அரசியல்வாதியை விட அதிகமா கவலைப்படுறாங்க. ஏன்? அவனை தேர்தல் நீக்க போறானா? ஓட்டர் லிஸ்ட் வச்சு தானங்க நீங்க பணம் டிஸ்ட்ரிபியூட் பண்றீங்க. முதல்ல அதை ஒழிச்சிங்களா நீங்க தேர்தல் ஆணையம்? பண நடமாட்டத்தை ஒழிச்சிட்டோன்னு மோடியோ அமித்ஷாவோ இல்ல ஞானேஷ்குமாரோ மாறுதட்டி சொல்லிடுவாங்களா? அர்ச்சனா பட்நாயக்கோ ஒரு ஓட்டு காசு கொடுக்குறாங்களா இல்லையா? மனசாட்சியோட பேசுங்க. கொடுக்குறாங்க. அப்போ நகர்ப்புறங்கள்ல வந்து எங்களை மாதிரி அடுக்குமாடி குடியிருப்பு பெரிய பெரிய இதுக்கு வரமாட்டாங்க அவங்க. ஆனா கீழே வரலைனாலும் ஜனங்களே போய் கேட்டுருவாங்க, என்னையா நாளைக்கு ஓட்டு நீ இது வரைக்கும் காசே கொடுக்கல. அப்படி இருக்கு நாடு. அப்ப வாக்காளர் பட்டியலை சரிவர செம்மைப்படுத்தி பியூர் பண்ணணும் நோக்கத்துல யாருக்கும் மாற்று கருத்து கிடையாது. எவ்வளவு நாளைக்குள்ள பியூர் பண்ணுவீங்க? 1 மாசத்துக்குள்ள 3 வாட்டி வந்தா அது எப்படி பண்ண முடியும்? இன்னும் தொல்லை என்னன்னா, இங்க மெட்ராஸ் கார்பரேஷன்ல அந்த சுகாதார பணிகள், அப்புறம் துப்புரவு பணிகள், கொசு மருந்து இதை செய்யறவங்களை தான் எனக்கு கூட ஆள் போகணும். அவங்க எப்படிங்க ஒரு பிஎல்ஓ தனியா போவார? 1008 கேள்வி கேட்டு முச்சு எடுத்துருவாங்களா ஜனங்க. இவங்களதான் கூட்டு போறாரு ஃபார்ம் டிஸ்ட்ரிபியூட் பண்ண எல்லாத்துக்கும். இவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்க. வெறுமனே டிஸ்ட்ரிபியூஷன் நோட்டீஸ் கொடுக்குற மாதிரி கூட கட்சிக்காரங்க போறாங்க. எல்லா கட்சிக்கார அவனோட அழுத்தம் வேற, ஏய் சரியா பண்ணு அப்படின்னு அவன் அழுத்தம் வேற. சுண்ணாம்பாய் இருக்காங்க, ரொம்ப செத்து சுண்ணாம்பாயிட்டு. அதுக்கு பிறகுதான் நீங்க நிரப்புற வேலையை, நீங்க பாம வாங்கினவர் தானே நிரப்புற வேலைக்கு போக முடியும். நிரப்புறதெல்லாம் தலைகீழ நின்னாலும் முடியாது. இன்னைக்கு காலையில இருந்து ஒரு செய்தி சார், அந்த பூத் லெவல் ஆபீசர் ஃபார்ம் ஃபில் பண்றதுக்கு ஃபார்முக்கு 10 ரூபா வாங்குறாரு ஊர் பகுதியில் அப்படின்ற செய்தி வந்து. சரி பரவாயில்லைங்க, எப்படியும் ஒரு 1000 ரூபாய் கிடைக்கும். 10 ரூபா போனாலும் 990 ரூபாய் மிச்சம்னு நினைச்சாலும் நினைப்பாங்க. முதல்லங்க இந்த தேர்தல் பியூரா இருக்கணும்னா, வாக்காளர் பட்டியல் பியூரா இருக்கோ இல்லையோங்க, தேர்தல் ப்ராசஸ் பியூரா இருக்கணும் இல்லையா? ரூபாய் போடுதானுங்க ரூபாய் எடுக்கிறாங்க. எத்தனை கோடி ரூபாங்க ஒரு எம்எல்ஏ செலவு பண்றாரு? எம்எல்ஏ வேட்பாளர்
மனசாட்சியோட தானே பேசணும். 10 கோடி ரூபா இல்லாம ஒரு சாமானிய வந்து தேர்தல நிக்க முடியுமா அந்த நாட்டுல? கட்டாயம் 10 கோடி ரூபாய்னா அப்படின்னா அவன் எப்படி எடுப்பான் 10 கோடி ரூபாய? வியாபாரம் ஆயிடுச்சுங்க தேர்தலு. நாங்க எங்க காலத்துல எல்லாம் நாங்களே வேலை பார்த்துட்டு, நாங்களே வந்து டீய மட்டும் குடிச்சுக்கிட்டு, வாக்காளர் பட்டியல்ல போய் வாக்காளர் பேர் இருக்கா அதெல்லாம் சரி பார்ப்போம். 1965, 67 நான் 62 நான் 8வது, 10வது படிக்கும்போதே இந்த வேலை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் காலேஜுக்கெல்லாம் போன பிறகு பெர்மனன்ட்டா இதுதான். பூத் ஸ்லிப் எழுதுறது நாங்க தான். எந்த விதமான ரெமுனரேஷன் எதுவுமே இல்லாம ஒரு கட்சி சித்தாந்தம் இந்த அடிப்படையில வேலை பார்த்தோம். காங்கிரஸ் நண்பர்கள் இருந்தாங்க. அவங்க காங்கிரஸ் கட்சிக்கு வேலை பார்த்தாங்க. திமுக நண்பர்கள் இருந்தாங்க. திமுகவுக்கு வேலை பார்த்தாங்க. காலப்போக்கில் இது வந்து வியாபாரம் ஆயிடுச்சு. ஆனா அதை தடுக்க முடியுமா முடியாதாங்கிறதா என் கேள்வி. மனசு இருந்தா தடுக்க முடியுமா முடியாதா? கட்டாயம் பிஜேபி கோவால 5000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்துருக்குங்க. கோவால ஆமா, கோவால வந்து 100 கோடி ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை தூக்கி உள்ள போட்டீங்க. வழக்கு என்னாச்சு? இது வரைக்கும் என்ன ஆச்சுங்க வழக்கு? அந்த வழக்கு நிரூபிக்கப்பட முடியல. வழக்கே நடக்கல. அப்புறம் எல்லாம் நிரூபிக்கிறது விசாரணை நடக்கலையா? விசாரணையும் நடக்கலையே. அப்ப எப்படி இந்த நாட்டுல வந்து அமைப்புகள் பேர்ல நம்பிக்கை வரும்? உச்ச நீதிமன்றம் தூங்குதுங்க. இந்த பிரச்சனைகள் எல்லாம் எல்லாரும் சொல்றாங்க. பெரிய ஏங்க இன்னைக்கு வந்து மிகப்பெரிய வழக்கறிஞர்கள், இந்தியாவோட மூத்த வழக்கறிஞர், இதுக்கெல்லாம் புரட்சி வந்தாதாங்க சரி அவருன்ட்டார். அவர் அப்படி சொல்லுவார், நான் எதிர்பார்க்கவே இல்லை. மிக மூத்த வழக்கறிஞர் இந்த அநியாயத்துக்கெல்லாம் விடிவு வரணும், ஒரு புரட்சி வரணுங்கன்றார். அவரோட இதுல போட்டிருக்காரு. சார், இப்ப சுப்ரீம் கோர்ட்ல வழக்கு விசாரணைக்கு வர்றது 11ஆம் தேதி. எதிர்கட்சிகள்லாம் பல வழக்குகள் தொடுத்திருக்காங்க. இப்ப கடைசி நம்பிக்கை அது மட்டும் தான் இருக்கு அப்படிங்கிறத ஒரு நம்பிக்கையும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் இந்த பிரச்சனை எல்லாம் பீகார்ல இருந்த பிரச்சனை தானேங்க. இதை பத்தி எத்தனை தடவை நம்மளே பேசியிருக்கோம் சொல்லுங்க சார் பத்தி. பீகார்ல இந்த பிரச்சனை எல்லாம் சொல்லும்போது சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணுச்சு? நடவடிக்கை எடுத்துருச்சா? இன்னைய வரைக்கும் எந்த முடிவும் வரல. அதுக்கு தேர்தலே முடிய போகுது. அப்ப தமிழ்நாட்டும் வெஸ்ட் பெங்காலுக்கும் உடனே முடிவு எடுத்துற போதா? திமுக என்ன பண்ணுறாங்க? இதுக்கு போகுது, லீகல் ப்ராசஸ்க்கு போகுது, வீடியோக்கள் மூலமா பிரச்சாரம் பண்ணுது. அதே நேரத்துல அவங்க வந்து களத்துல வந்து கூடவே இருக்காங்க, கண்குத்தி பாம்பா. அஃபெக்ட் ஆகும்போது அதிமுகவும் பிஜேபியும் தான். வார் ரூம் போட்டு டோல் ஃப்ரீ நம்பர் வச்சு அந்த அது ஓகேங்க. யாருங்க டோல் ஃப்ரீ நம்பர்ல போய் கேட்கறா? எத்தனை கால் வருது ஒரு நாளைக்கு? ஏங்க உங்க பிஎல்ஓக்கு போன் பண்ணீங்கன்னா என்ன உடனே எடுத்துறாரு அவரை? அதெல்லாம் ப்ராசஸ்ங்க. ஒருத்தன் வந்து காலையில எழுந்திருச்சு வேலைக்கு போறான். என்ன ஓய்வு பெற்றவங்களா? அன்றாடம் வந்து அவனுக்கு 1000 வேலைங்க. பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல விடணும். மழை காலமா இருக்கு, வீட்டுக்குள்ள தண்ணி வந்துடக்கூடாது. பிள்ளைக்கு உடம்பு சரியில்லாம இருக்கும். ஆபீஸ்க்கு லேட்டா போனா அவ்வளவுதான். கடையை திறக்கிறவனா கடைக்கு உடனே போய் திறக்கணும். காலையிலேயே போய் திறக்கணுங்க கடையை. அப்படியான ஒரு கொடும் கஷ்டத்துல இருக்கிற ஜனங்களை வாட்டி வதைக்கிறீங்க. யாரோட இதுக்காக? ஒரு முட்டாள்தனமான விஷயத்துக்காக. முட்டாள்தனம் நான் ஏன் சொல்றேன்? இது கம்ப்ளீட்டா முட்டாள்தனம்னே பாக்குறீங்களா? நான் சொல்றேன், ஏன்னா எப்படிங்க இந்த டைம் ஃப்ரேம்ல நீங்க அச்சீவ் பண்ணுவீங்க? ஏங்க நீங்க ஒரு பரீட்சை எழுதுறதுக்கே வந்து செமஸ்டருக்கு 6 மாசத்துக்கு ஒருக்க, இல்லைன்னா ஆனுவல் எக்ஸாம்னா வருஷம் பூரா படிக்கணும். 1 மாசத்துல வந்து இவனை வச்சு செஞ்சிருவீங்களா? ஒரு பிஎல்ஓ வச்சு செஞ்சிருவீங்களா 1 மாசத்துக்குள்ள 3 வாட்டி போய்? கட்டாயம் முடியாது சார். எப்படி முடியும்? அப்புறம் அவன் என்ன பண்ண போறான் கடைசியில? அதுக்காக அவன் வந்து அவனுக்கு வந்து ஒரு 500 ஓட்டு 800 ஓட்டு டார்கெட்னு வைங்க. 3 வாட்டி போகணும்னா அவன் 800 ஓட்டுனா 2400 விசிட் வரணுங்க. 2400 வெரிஃபிகேஷன் இருக்கு. ஒரு வீட்டுல 3-4 பேர் கூட இருப்பாங்க. வெரிஃபிகேஷன் இருக்கு இண்டிவிஜுவலா. அவனால பண்ண முடியாது. அப்ப அவன் என்ன பண்ணுவான்? டார்கெட் அச்சீவ் பண்ணா அடிச்சு விடுறதுதான். அப்புறம் நம்ம நாட்டுல எல்லா டேட்டாவும் தப்பா இருக்கிறது காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? அடிச்சு விடுறதுதான். ஏன் அடிச்சு விடுறான்னா அவனால முடியல. சரி, பிராக்டிகல் ப்ராப்ளத்தை புரியணும். இந்த நாட்டுல வந்துங்க இதுக்கு தனி செட் ஆஃப் அலுவலர்கள் கிடையாது. அப்படி இல்லைன்னா அமெரிக்கா மாதிரி ஓட்டரை தான் போய் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. கவர்மெண்ட் வேலை கிடையாது, எனுமரேஷன் கிடையாது, ரெஜிஸ்ட்ரேஷன். நீ ஓட்டு போடணுமா? நீ போய் ரிஜிஸ்டர் பண்ணு. 100 பேர் இருந்தா 30 பேர் 40 பேர் தான் ரெஜிஸ்டர்டு ஓட்டராகவே இருப்பான். வேற சிஸ்டம். இங்க அப்படி இல்லைங்க. யூனிவர்சல் பிராங்கைஸ் 1950 இருந்து நம்ம எதை கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, வயது வந்தோருக்கான வாக்குரிமை.
அப்படின்னா அத கடமை வந்து அரசாங்கத்தோடையது. அரசாங்கம்னா இந்த இடத்துல இசிஐ, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. அப்படின்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா ஒரு 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 நடவடிக்கை எடுக்கணும். ரைட்டு, எடுங்க. இந்த நாட்டுல குடிமகனா இல்லாதவன் ஓட்டு போடக்கூடாது. அதுவும் உண்மைதான், சரிதான். எவ்வளவு நாளைக்குள்ள முடிப்பீங்க பிராக்டிகலா? உங்ககிட்ட ஸ்டாஃப் இருக்கா? திருப்பி கவர்மெண்ட் ஸ்டாஃப். எடப்பாடி என்ன சொல்றாரு? எல்லாம் திமுக ஆட்சியில இருக்க அதிகாரிகள் தானங்க. அவங்க திமுகவுக்கு ஆதரவு. அப்ப ஏன் நடத்துறீங்க? திமுக ஆதரவா இருப்பாங்கடா. அப்படின்னா பிஜேபி ஆட்சியில் இருக்க மாநிலத்துல பிஜேபிக்கு ஆதரவா சார் நடத்துவாங்களா? அப்ப பீகார்ல அப்படிதான் நடந்ததா? மத்திய பிரதேசத்துல அப்படிதான் நடக்குமா? வெஸ்ட் பெங்கால்ல மம்தாக்கு ஆதரவா நடக்கும். தமிழ்நாட்டுல திமுக ஆதரவா நடக்கும். என்ன லாஜிக் பேசுறாரு அவரு? சரி, சார ஏன் எதுக்குறாங்க ஜனங்க? ஏன் எதுக்குறாங்கன்னா, அது டைம் ஃப்ரேம் பத்தாது. உருப்படியா நடக்காதுன்னு எனக்கெல்லாம் நல்லாவே தெரியுது. என்ன காரணம்னா, நிஜமாவே அவங்களால செய்ய முடியாது. ஐ பிட்டி வித் பிஎல்ஓஸ். அவனால என்ன பண்ண முடியுங்க பாவம்? பூத் லெவல்ல இருக்கான். அவன் யாருக்கு பதில் சொல்லுவான்? அப்புறம் ஸ்டாஃப் கிடையாது. பிற பணிகள் பாதிக்கப்படுது. இன்னைக்கு கூட சென்னை மாநகராட்சியிலே பல்வேறு பணிகள் இருக்கக்கூடிய மக்கள் வந்து அவங்க வந்து ரொம்ப கஷ்டங்க. நான் தான் சொல்றேன், கொசு மருந்து சின்ன உதாரணங்க. உண்மையிலே தூய்மை பணியாளர்கள், கொசு மருந்து அடிக்கிறவங்க, இவங்களை தான் வச்சு செய்ய முடியும். கார்பரேஷன்ல வேற என்ன ஸ்டாஃப் இருக்கு? ரெண்டாவது, அவனுக்கு தான் அந்த ஏரியாவும் தெரியுது. அவங்களுக்கு வார்டு வார்டா பிரிக்கிறாங்க. சுகாதார இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு இதுக்கு ஒரு ஏரியாவுக்கு இன்சார்ஜா இருப்பாரு. அவருக்கு கீழே பலரும் இருப்பாங்க. அப்படிங்கும்போது அவங்க தான் போகவும் முடியும். அப்போ பெரிய அளவுக்கு மற்ற பணிகள் ரொம்ப பாதிக்கப்படும். இது போக நமக்கு மழை காலத்துல மழை எப்படி வரப்போகுதுன்னு நமக்கு தெரியாது. வந்தா நின்னே போயிருங்க. இது மழை வந்து லக்கிலி ஒரு வாரமா இல்ல. ஆனா பீகார்லயும் இதே மழை காலத்துல ஆரம்பிச்சாங்க. அப்புறம் மைக்ரேஷன் ப்ராப்ளம். உங்களுக்கு எந்த ஊர்ல ஓட்டு இருக்கு சொல்லுங்க? சொந்த ஊர்ல தான் ஒரு ஓட்டு இருக்கு. எத்தனை பேருக்கு சொந்த ஊர்ல ஓட்டு இருக்கும்? அதை எப்படி விட்டு கொடுக்க முடியும்? நம்ம சொந்த ஊர்ல நமக்கு இருக்கிற ஓட்டை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? ஊருக்கும் நமக்குமான கனெக்ஷனுங்க அது. இப்போ அங்க நீங்க வந்து எனுமரேஷன் ஃபார்ம் உங்களை எப்படி வெரிஃபை பண்ண போறான்? நீங்க அதுக்காக போவீங்களா? பீகார்காரன் பிரச்சனையே அப்படித்தானே ஆச்சுங்க. செலவு பண்ணிட்டு அவன் பீகாருக்கு எப்படி போவான்? தமிழ்நாட்டுல வேலை பார்க்கிறவன். திருநெல்வேலிக்கு நீங்க போறதா வச்சுக்கீங்க, அதுக்கே நீங்க லீவ் போட்டு போகணும்லங்க. எனுமரேஷன் ஃபார்ம் வீட்டுல வாங்கி வச்சிருவாங்க. அப்புறம் வெரிஃபிகேஷன். சோ வெரிஃபிகேஷன் நடக்காது. அதுக்காக தான் இது நான் உருப்படாத விஷயம்னு சொல்றேன். சரி, இவ்வளவு சீரியஸான பிரச்சனையை வந்து முதல்வர் எப்படி குறிப்பிடுறாருன்னா வந்து திமுகவுக்கு எதிரான ஒரு சதியா தான் வந்து இதை பயன்படுத்துறாங்க. இது வந்து ஒரு முட்டாள்தனமான நடவடிக்கைங்க. யார் மூலையில உதயம் வச்சுன்னு எனக்கு தெரியல. திமுகவுக்கு எதிரான சதின்னு கூட நான் நினைக்கல. இதுல எல்லா கட்சியும் பாதிக்கப்படும். பிஜேபியும் பாதிக்கப்படும். பீகார் தேர்தல் ரிசல்ட் வந்தா தெரியுங்க. அதிமுகவும் பாதிக்கப்படும். ஏன்னா மொத்தமா தானே இல்லாம போகுது. இப்ப எங்க பில்டிங்ல வந்துங்க இத்தனை ஓட்டு இருக்குங்க. எனுமரேஷன் ஃபார்ம் கடைசியில லேட்டா வரும், வராம போகாதுங்க. கவர்மெண்ட் சைடு யாராவது அதிகாரிகள் இருப்பாங்க, எங்க வராம போகாது. வெரிஃபை எல்லாம் பண்ண முடியாதுங்க. சிம்பிள் ரீசன் 12 மாடி கட்டடம், 10 மாடி கட்டடம், 25 மாடி கட்டடம்லாம் இருக்கு. பிளாட்ல ஏறி இறங்கி நம்ம பிஎல்ஓ பாத்துருவாரா? அடுக்குமாடி குடியிருப்பு எப்படிங்க முடியும்? அப்ப யாரோட மூளையில உதயமான அற்புதமான திட்டம் இது? ஒரு வருஷம் ஏங்க நீங்க சென்சஸ் எவ்வளவு மாசம் வேலை பார்க்கீங்க? எனுமரேஷன்ங்க, வீடு வீடா போய் நீங்க எடுக்கணும் சென்சஸ். அதுக்கு நீங்க பல மாதங்கள் வந்து எனுமரேஷன் பண்ணணும். ஒரு வருஷம் கூட ஆகும். அதுக்கு பிறகு நீங்க ஒரு பட்டியல் போடுவீங்க, வரைவு பட்டியல். அதுக்கு பிறகு நீங்க வந்து நிஜ சென்சஸ் ரிப்போர்ட் கொடுப்பீங்க. இட்ஸ் அ ப்ராசஸ். 3 to 5 years ஆகிற ப்ராசஸ்ங்க அது. அப்ப இது மட்டும் எப்படி அவன் வீடு வீடா போய் எனுமரேட் பண்ணிடுவான் ஒரு மாசத்துக்குள்ள? எப்படி பாசிபிள்? சார், இப்போ ஒரு டவுட் ஒன்று சார் வருது சார். இப்போ பாஜக என்ன சொல்றாங்கன்னா, பீகார்ல இந்த எஸ்ஆர் ஆக்டிவிட்டி செஞ்சதுக்கு அப்புறம் வந்து போல் ஸ்ட்ரென்த் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு அது ஒரு பாசிட்டிவ் என்ன சொல்றாங்க. ஸோ வந்து இங்கேயும் அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை எதிர்க்க தேவையில்லை அப்படின்ற மாதிரியான விஷயத்த குறிப்பிடுறாங்க. எப்படி புரிஞ்சுக்கிறது? பீகாரை பத்தி நமக்கு தெரியாதுங்க. நம்ம தமிழ்நாடை பத்தி தான் பேச முடியும். பீகார் ரிசல்ட் வந்த பிறகுதான் இன்க்ரீஸ்டு போல் வந்து யாருக்கு லாபம் யாருக்கு நஷ்டம்னு தெரியும். ஆனா ஒரு பெரிய நாடு, இந்த நாட்டில் 1950 இருந்து
ஓட்டு போட்டவங்க இருப்பாங்க. அதுல கொஞ்சம் பேர் இறந்தும் போயிருப்பாங்க. குறைஞ்சபட்சம் 67ல இருந்து ஓட்டு போட்டவங்க இப்ப உயிரோட இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. 60 இயர்ஸ். ஸோ 21 வயசுல ஓட்டு போட்டுருந்தா 81 வயசு ஆகும். 67ல ஓட்டு போட்டிருந்தா. இப்போ அது பிறகு 18 வயசாலாம் நம்ம மாத்திருக்கோம். அப்போ பிராக்டிக்கலா ஓட்டுரிமைங்கிறது ஓட்டு போடுறானோ போடலையோ அது அவனோட உயிர், அவ்வளவுதான். சிம்பிளா. பண நடமாட்டம் வந்த பிறகு ஓட்டுரிமைங்கிறது காசு பெறுவதற்கான உரிமைன்னு மாறிடுச்சு. பிராக்டிகலி ஸ்பீக்கிங் திமுக ஓட்டு போடுறான், கொஞ்சம் மாறுவான். ஒவ்வொரு தேர்தலுக்கும் கொஞ்சம் மாறும். அதிமுக அப்படிதானே நீங்க பெர்சன்டேஜ் கணக்கு போடுறீங்க? ஏன் பெர்சன்டேஜ் கணக்கு போடும்போது அமித்ஷா வந்து எங்களுக்கு 10%, அவங்களுக்கு 20%, ஆக மொத்தம் 30% ஒரு கணக்கு சொல்றாருல. அப்படின்னா 100 வாக்காளர்களை நீங்க எனுமரேட் பண்ணீங்கன்னா 30 வாக்காளர் உங்கால் தானன்ற. அவன் பாதிக்கப்படுவானா பாதிக்கப்படுவானா? அது 30 பேரை மட்டும் தனியா நீங்க எனுமரேட் பண்ணிடுவீங்களா? முடியாது. ஏங்க ஒரு வீட்டுல வந்து அப்பா அம்மா போடுற ஓட்ட மகன் போடுவான்னு என்ன நிச்சயம் இருக்கு? நீங்க வந்து சர்வே எடுங்க, யாருக்கு ஓட்டு போட்டீங்கன்னு கேளுங்க, உண்மையே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அது வந்து அவங்க எப்போதுமே நம்ம அப்படிதான் இருக்கிறோம். அதனாலதான் முக்காவாசி சர்வே தப்பா முடியுது. சரி, ஓகே. இப்ப இந்த இஷ்யூக்கு தீர்வு என்ன சார்? இப்ப தீர்வு எதை பத்தி நம்ம எப்படி கொண்டு போக நான் முடியும்? எப்படி நினைக்கிறேன்னாங்க, நம்ம கையில இருக்கிற வாக்காளர் பட்டியல் அது இப்போ லேட்டஸ்டா நம்ம வச்சிருக்கோம். அதை வச்சு இந்த நாட்டோட பிரதமர் எல்லாம் தேர்ந்தெடுத்தாச்சு. ரைட்டுங்களா? அப்ப அது தப்புன்னா என் ஓட்டை எனக்கு திருப்பி கொடுங்க, பிரதமரை ரிசைன் பண்ண சொல்லுங்க. எஸ். இது பீகார்லயும் இந்த குரல் வந்தது. பீகார்லயும் வந்தது. ஏங்க நான் ஓட்டு போட்டுதானங்க நீங்க பிரதமர் ஆயிருக்கீங்க. அப்ப அது சரியில்லைங்க. எத்தனை மாசத்துக்குள்ள? சில மாதங்களுக்கு முன்பு. அதுக்கு பிறகு நீங்க வந்து திருப்பி ஒரு தடவை சரி பார்த்து நம்ம இந்த வருஷம் ஆரம்பத்துல வேற பப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதுல உங்க பெயர் இருக்கு. ஆனா எஸ்ஐஆர்ல உங்க பெயர் இல்ல. ஏன்னா எஸ்ஐஆர் பழசு. 2002 எஸ்ஐஆர். வாக்காளர் பட்டியல் புதுசு 2025. 21 வருஷத்துக்கு முன்னாடி பேர் இருக்குமா இருக்காத யாருக்கும் தெரியாது. நீங்க அதாவதுங்க சாதாரண ஜனங்களுக்கு இது கூட தெரியாது. ஆன்லைன்ல போய் நம்ம நோண்டி நொங்கெடுக்கிறதுனால தான் நமக்கு இவ்வளவு தெரியுது. ஈவன் ஆன்லைன்லாம் நல்லா தெரிஞ்சவங்களே இதுக்கு நேரத்தை செலவு பண்ணி அவன் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு இதுக்கு நிப்பானான்னு நினைக்கிறீங்களா? டவுட் இருக்கு. அதுவும் கேள்விதான். முடியவே முடியாதுங்க. நான் சொல்றேன் 1.5 மணி நேரம் ஆச்சுங்க. இந்த ரூட்டை கண்டுபிடிச்சு போறதுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு. தினமலர் பத்திரிகையில இல்ல ஒரு லிங்கை கொடுத்து அடிச்சீங்கன்னா போதும் வந்துருன்றான். எங்க வருது அது? ஏங்க இங்க என்ன இருக்குன்னா எஸ்ஏஆருக்கு ஆதரவு அப்படின்னா அது பிஜேபி, எஸ்ஏஆருக்கு எதிர்ப்புன்னா அது திமுக. இப்படியான ஒரு மைண்டை வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க. அப்படி இல்லை. வாக்காளனா நான் இருக்கணும், அது என் உரிமை. நான் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுவேன், போடாமலும் இருப்பேன். இந்த நாட்டோட அரசியல் சாசனம் எனக்கு கொடுத்திருக்கிற சிறப்பு அது. அதை பறிக்கிறதுக்கு ஞானேஷ்குமார்ல அவங்க அப்பாவுக்கு உரிமை கிடையாது. அதான் உண்மை இல்லையா? அப்ப நீதான் அதை ப்ரூவ் பண்ணணும்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் போட்டோ ஓட்டணும் எனுமரேஷன் ஃபாரத்துல? இது வரைக்கும் நீங்க அப்படி போட்டோ ஒட்டி தான் ஐடி கார்டு வாங்குனீங்களா? அப்ப 2002 2004 போட்டோ ஓட்டுனீங்களா? அதான் என்னோட கேள்வி. சார், ஸ்டாலின் கூட அந்த ஒரு கேள்வி எழுப்பியிருக்காரு. அனைத்து கட்சி கூட்டத்தில் எலெக்ஷன் கமிஷன் என்ன சொன்னாங்கன்னா போட்டோ வந்து தேவையில்லைன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனா அதுல இருக்குங்க, அதை போடாம நீங்க பண்ண முடியாது. தேவையில்லைன்னு சொன்னாலும் அதுக்கான ஆப்ஷன் அங்க இருக்குல்ல. பிராக்டிகலா எனுமரேஷன் ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணும்போது அது என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுங்கிறதெல்லாம் தெரியல. நான் எழுப்புற 3 அல்லது 4 கேள்விகள் என்னன்னா, எனுமரேஷன் ஃபார்ம் வந்து அடுத்த செக்கிங், அதாவது ஒரு ஃபில்அப் பண்ணதை வாங்குறது, அதுக்கு பிறகு நீங்க வரைவு வாக்காளர் பட்டியல் போட போறீங்க. இந்த 3 செக்கிங்கை முடிப்பதற்கு 3 வாரம் போதுமா? 3 வாரம் தான் பேலன்ஸ் இருக்கு. நிச்சயமா போதாது. ஒண்ணு. அப்போ அவன் வெரிஃபை பண்ண போறது இல்லை, இப்பவுமே தெரியுது. நகர்ப்புறங்கள்ல பாசிபிளே கிடையாதுங்க. இந்த நகரம் வந்து பெரிய அளவுக்கு விஸ்தாரமாயிருக்கு. 40 லட்சத்துக்கு மேல வாக்காளர்கள் இருக்காங்க.
40 லட்சம் வாக்காளர்களும் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வாழ்றாங்க, ரொம்ப சேரி சந்துகள்லயும் வாழ்றாங்க. அவ்வளவு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. வாழ்க்கை முறையிலே வித்தியாசம் இருக்கு, படிப்புல வித்தியாசம் இருக்கு, நல்லா படிச்சிருந்தாலும் புரிஞ்சுக்கிறதுல வித்தியாசம் இருக்கு, கற்றல் திறன். அது போக அவன் பல்வேறு பணிகள் காரணமாக, பல வேலைகளுக்கு போறது காரணமாக அவன் அன்றாட பிழைப்புக்கே செத்துக்கிட்டு இருக்கான். அத்த கூழுக்கும் ஆளாக்கு அரிசிக்கும். அவனுக்கு வந்து நீங்க ஏன் இந்த துன்பத்தை கொடுக்குறீங்க? நீங்க சொல்றது என்ன அப்படின்னா, இல்ல கொஞ்சம் பேர் வந்து ஊடுருவல்காரர்கள் ஆயிட்டாங்க. எங்க ஊடுருவல்காரர் ஆயிருக்காங்க? அங்க எங்கேயோ அஸ்ஸாம்ல, இல்ல பீகார்ல. எனக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? இல்ல மேற்கு வங்காளத்துல. சரி, ஊடுருவல்காரனை தடுத்து நிறுத்த வேண்டிய கடமை யாருக்கு? அமித்ஷாவுக்கு தானே. என்ன பண்ணீங்க நீங்க? பீகார்ல எத்தனை வருஷமா உங்க ஆட்சி நடக்கு? அத்தனை வருஷமா நீங்க ஊடுருவல்காரர்களை தடுக்கவே இல்லையா? தேர்தல் ஆணையம் அது வந்து பயங்கரமான ஓரவஞ்சனைங்க. 10,000 ரூபாய் பீகார் தேர்தலுக்கு ஜஸ்ட் முன்னாடி, ஒரு வாரம் முன்னாடி பிஎம் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. 10,000 ரூபாயா எல்லா லேடிஸுக்கும் 10,000 ரூபாய் வர வச்சாச்சு. அது நடந்துகிட்டு இருக்கிற ஸ்கீம். தேர்தல் பீரியட் பூரா 10,000 போயிருக்கு குறிப்பிட்ட இன்டர்வல்ல. அதே தமிழ்நாட்டில் அந்த காலத்துல கலர் டிவி கொடுக்கும்போது நிறுத்துறாங்க. தேர்தல் டைம் கொடுக்க கூடாதியா, எல்லாம் போட்டியெல்லாம் அங்க கிடந்துச்சுங்க. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? ஆட்சி மாறிடுச்சு. டிஸ்ட்ரிபியூட் பண்ண அந்த டிவி போட்டி அப்படியே கிடந்ததுங்க. 2011 பேப்பர்கள் எடுத்து படிச்சு பாருங்க. நாங்க ரிப்போர்ட் பண்ண மாட்டோம். ஹிந்துல கூட அந்த ரிப்போர்ட் இருந்துச்சு, இங்கிலீஷ் அப்படியே கிடந்துச்சுங்க. ஜெயலலிதா பீரியட்ல அப்படித்தாங்க. ஒரு இலவச மின்சாரத்தை ரத்து பண்ணிட்டு ரூபா கொடுக்கணும்னு முடிவு பண்ணாங்க. தேர்தல் ஆணையம் முடியாண்டுருச்சு. நான் எதுக்காக சொல்ல வரேன்னா, தேர்தல் ஆணையம் வெவ்வேறு அளவுகோல்களை கடைபிடிக்கும் போது அது பேர்ல எப்படி நம்பிக்கை வரும்? தேர்தல் ஆணையத்தெல்லாம் சந்தேகப்படாதீங்க, அது ரொம்ப புனிதமானது, அதையும் தாண்டிய புனிதமானதுன்னு சொன்னீங்கன்னா கிளாரிங்கா தெரியுது இல்ல, நீ ஓரவஞ்சனையோட நடந்துக்கிறேன்னு தெரியுது இல்ல. தேர்தல் ஆணையம் பீகார் தேர்தலை அறிவிப்பதற்கு சில தினங்களுக்கு முன்பு 10,000 ரூபாய் ஸ்கீம் வருது. இதே இது மகாராஷ்டிராவில் நடந்ததா நடக்கலையா? இதே தானே நடந்துச்சு. அப்படின்னா நீங்க பிஜேபியோடயோ இல்ல மத்திய ஆளுங்கட்சியோடயோ மறைமுகமான இல்ல நேரடியான தொடர்பு வச்சிருக்கீங்க. இதுதான் குற்றச்சாட்டு. அப்ப எல்லாத்துலயும் சந்தேகம் வருது. சார்லயும் சந்தேகம் வருது, மோர்லயும் சந்தேகம் வருது, தயிர்லயும் சந்தேகம் வருது. ஒட்டுமொத்தமா இந்தியாவோட சிஸ்டத்தை சந்தேகப்பட வேண்டியது, எலக்ட்ரல் சிஸ்டத்தை சந்தேகப்பட வேண்டியது. நீங்க பாருங்க, கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு வாக்காளர் பட்டியல்ல நிறைய டெலிஷன் வரும். அந்த தரப்பு என்ன சொல்லணும்னா, டெலிட் பண்ணவங்க எல்லாம் போலி வாக்காளர், எல்லாமே திமுக சேர்த்ததுமாங்க. சார் நடந்ததாக இங்க சொல்றப்ப அதிமுக ஆட்சி நடந்துட்டு இருக்கு. 2001 இருந்து 2006 வரைக்கும் அதிமுக ஆட்சி. அப்ப சார்படி புனிதமானது அப்படின்னா அதுக்கு பிறகு வந்து அதிமுக ஆட்சியில எல்லாம் போலி வாக்காளர் பட்டி சேர்த்தாங்களா? ஏங்க 2016 வரைக்கும் ஜெயலலிதா ஆட்சிங்க. 11 இருந்து 16 வரைக்கும் வருஷா வருஷம் ஒரு தடவை பண்ணியிருப்பாங்க. தேர்தல் வர்றப்ப வேற ஒரு தடவை எக்ஸ்ட்ரா பண்ணியிருப்பாங்க. அப்ப எல்லாமே போலி வாக்காளர் சேர்த்ததெல்லாம் திமுக, அதெல்லாம் நாங்க ரிமூவ் பண்ணிட்டோம், வாக்காளர் பட்டியல் புனிதமாயிடுச்சு அப்படிதான் சொல்ல போறாங்க. எடப்பாடி பழனிசாமி சார ஆதரிக்கிறதுங்கிறது பிஜேபி ஆதரிக்கிறதுக்கு சமம்னு நினைக்கிறாரு. அதான் இதுல பெரிய பிட்டி. பட் சுப்ரீம் கோர்ட்ல அவரும் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரு சார். என்ன வழக்கு தொடுத்து அங்க போய் சார் நடத்தணும்னு சொல்லுவாரு. அவர் ஏற்கனவே அதானங்க சொன்னாரு, நாங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் கூட சாருக்கு ஆதரவா சொல்லுவோம் அப்படின்னு. ராஜாவை விட ராஜ சிம்மாசனத்துக்கு அதிக விசுவாசம் வந்து இபிஎஸ் தான். நாடும் நாட்டு மக்களுக்கும் நாசமாக போகட்டும்னு பிஎஸ் வீரப்பா ஒரு படத்துல சொல்லுவார். இந்த நாடு இப்படிதான் இருக்கு அப்படின்னு யாரோ அரசவையில இருந்து சொல்லுவாங்க. நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போகட்டும். அப்படிதான் இருக்கு உண்மையிலேயே. நீங்க எந்த அப்ஜெக்ஷன் சொன்னாலும் அதை பத்தி கவலைப்பட போறதே இல்லைன்னு தேர்தல் ஆணையம் முடிவெடுத்துருச்சு. இவ்வளவு மேட்டர் ஏற்கனவே பேசின மேட்டர் தான், ஒன்றும் புதுசே கிடையாதுங்க. ஸ்டாலின் வந்து முதலமைச்சர் அதனால தமிழ்நாட்டுக்கு வந்தோடனே அவர் ஒரு வீடியோ கொடுக்காரே தவிர இது ஏற்கனவே வந்து சாரை பத்தி தான் பேசிட்டே இருக்கோமே. பீகார்ல இருக்கும்போதே நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம். பீகார்ல அதை இன்சஸ் பண்ணும்போது முதல்ல வரும்போதே நான் இது ரொம்ப டேஞ்சரஸ்ங்கன்னு முதல்ல இருந்தே நான் சொல்லியிருந்தேன். நம்ம சேனல்ல தான் நீங்க ஃபர்ஸ்ட் அந்த எஸ்ஐஆர் பத்தி சொன்னீங்க. 2 எஸ்ஐஆர் ஒரு வருஷம் எடுத்துக்கிட்டு செய்ய வேண்டிய வேலைங்க இது. அப்படின்னா செஞ்சிருவாங்க. ஒரு தேர்தல் முடிஞ்ச உடனே வாக்காளர் பட்டியலை ஃப்ரீஸ் பண்ணிட்டு 1 இயர் எடுக்கணும், இல்ல 9 மந்த்ஸ் எடுக்கணும். எப்ப ஆரம்பிச்சிருக்கணும் அப்படின்னா 2024 பாராளுமன்ற தேர்தலோட ஆரம்பிச்சிருக்க வேண்டிய வேலை.
திடீர்னு தூக்கத்துல இருந்து விழிச்ச மாதிரி இப்போ உடனடியாக பீகார்ல செஞ்சு அப்படி வரிசையா செய்யும்போது அது சரிப்பட்டு வராது. நிச்சயமா தவறுதாங்க வரும். இல்ல சார். பல்வேறு கேள்விக்கு விரிவா உங்களோட கருத்துல வழங்கியிருக்கீங்க. இந்த எஸ்ஐஆர் விவகாரம் அடுத்த கட்டம் எதை நோக்கி நகருதுங்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சார். நன்றி.